இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பாசி பருப்பு வச்சு வடை செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு நான் பாசி பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்ஸியில் 1-2 அரைச்சி எடுத்துலாம். இந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்கணும். பருப்பை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் வந்து 1-2 அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துக்கணும். தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வடிகட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வடிகட்டிட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி இந்த இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் பொடுசாக கட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகாவையும் நம்ம மெல்லிசாக கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் நம்ம பொடுசாக கட் பண்ணிடலாம். ஒரு இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் மெல்லிசாக கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு அரைக்காமல் எடுத்து வச்சுருந்த பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா கடலை மாவு வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வடை மாவு பதத்துக்கு. இப்போ மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடையை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு இந்த லைட்டாக இப்படி தட்டி விட்டோம்னா நமக்கு வந்து வடை வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் தட்டும்போது கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கலாம். ரொம்ப தடுமனாக தட்டினோன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வெளியே வேகும், ஆனால் உள்ளே வந்து மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மெல்லிசாக தட்டியே சுட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த வடை எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வடையை வந்து திருப்பி விட்டுக்கலாம். வடை சுடும்போது எப்போயுமே வடையை தட்டி போட்டு உடனே கரண்டி விட்டு கிண்டி விடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இல்லைன்னா வடையெல்லாம் வந்து பிரிஞ்சு போயிடும். இப்போ வடை வந்து ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ அதர் சைடும் வேகட்டும். இப்போ வடை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்களும் இந்த பாசிப்பருப்பை வச்சு வடை எப்படி சுட்டு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ வந்து மீதி இருக்கிற மாவையும் நம்ம வடை தட்டி போட்டு சுட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய பாசிப்பருப்பு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னி கூட வச்சு பரிமாறிக்கலாம்.